குணமுடைய ஏசாவை ஆண்டவர் வெறுத்ததற்கு காரணம் என்ன? அவன் வீட்டில் இல்லை, அப்பாவோட அம்மாவோட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குடும்பத்தோட, தேவனோட உடன்படிக்கை பண்ணப்பட்ட, தேவனை ஆராதிக்கிற, தேவனை மகிமைப்படுத்துகிற குடும்பத்தோட அவன் இல்லை. காட்டிலேயே வாழ்ந்தான். அவன் வன வாழ்க்கை தெரிந்து கொண்டான். அவனுக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப தூரம் இருந்தது. என்னைக்கோ ஒரு நாள் வருவான், வாரத்தில் ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, அப்படிதான் குடும்பத்தை வந்து எட்டி பார்த்து அப்பாவுக்கு என்னன்னா பிடித்த மாதிரி அவருக்கு என்னன்னா சமைத்து எடுத்து கொடுத்து அவரை பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு திரும்ப அவன் காட்டுக்கே போயிடுவான். இதனால கர்த்தருடைய வெறுப்பு அவன் மேல் வந்தது. இன்றைக்கு நாம கூட நிறைய வேலையில வர்றதும் போறதுமா இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தோட, தேவனுடைய வாக்குத்தத்தங்களோட, தேவனுடைய உடன்படிக்கையோட சம்பந்தம் இல்லாதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை, ஈசாக்கை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தி வச்சிருந்தார். இந்த ஆசீர்வாதம் ஏசாக்குக்கும் உள்ளது. ஆமெனா இல்லையா? வீட்டில் மூத்த மகன் யாரு? ஏசாக்கு தான் அந்த ஆசீர்வாதம் வரணும். அதனால தான் அப்பா என்ன பண்ணாரு, எப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், எனக்கு அடுத்தபடியா கர்த்தர் உன்னை மேன்மையா உயர்த்தணும், உன்னை கனப்படுத்தணும். ஆபிரகாமை எப்படி உயர்த்தினாரோ, என்னை எப்படி உயர்த்தினாரோ அவ்விதமாய் உன்னையும் ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று ஏசாவை அழைத்தான். அல்லேலூயா. ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு இந்த ஏசா பாத்திரவானாய் இல்லாமல் இருந்தான். பாத்திரவானாய் இல்லை, சொல்லுங்க இல்லை. ஏன்னா அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தன் தகப்பனோடு இல்லை, பலிகளை செலுத்தவில்லை, தேவனை ஆராதிக்கவில்லை, தேவனை குறித்து சற்றேனும் அவனுடைய நினைவுல யோசனைகள் வரவில்லை. அவன் இருதயத்துல தேவனை குறித்து எந்த வாக்கை குறித்தோ, எந்த தியானமோ, எந்த விசுவாசமோ, எந்த நம்பிக்கையும் இல்லாதவனா இருந்தான். ஒரு இடத்துல கூட ஏசாவை குறித்து அவன் கர்த்தரை தேடினான் என்று சொல்லப்படவில்லை. அவன் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருந்தான் என்று சொல்லப்படவில்லை. அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படினான், அப்பாவை அவன் நேசித்தான், தம்பியை மன்னித்தான். நல்ல குணம் இருந்தது. நல்ல குணம் இருந்தா போதாது, சொல்லுங்க. நல்ல குணம் இருந்தா வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது, சொல்லுங்க, முடியாது. வாக்குத்தத்தங்களை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. இங்க கண்ண மூடினா அங்கேயும் போக முடியாது. நல்ல குணம் இருந்தா மாத்திரம் போதாது, நல்லவர்களா இருந்தா மாத்திரம் போதாது. சர்வ வல்லவரோடு இணைய வேண்டும், தேவனோடு இணைய வேண்டும், தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். ஆமெனா இல்லையா?